உடனே செலக்ட் பண்றான், டார்க்கா இருக்கு இதா இருக்குன்னு பெயிண்டரை போட்டு தொல்லை பண்றான் நைன்ட்டு. என்னடா புலம்பிட்டு போயிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னா அவனே கலர் செலக்ட் பண்ணான், அவனே டார்க்கா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறான். நான் என்னென்ன பண்றது? இதானடா பிரச்சனை. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், அதை மாதிரி செய்யி. அதுக்கப்புறம் உனக்கு வேலையும் நிறைய வரும். இந்த டிசைன்லாம் சென்சில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அடுத்தது பெயிண்ட் கடை எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இது நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சீட்டு வந்து ரூ. 100 200 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நான் இது வந்து 1 இன்ச் ரோலர் வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த ஹேண்டில் மாதிரி உள்ளது. ஒரு ட்ரிப்பு வாங்கிட்டோம்னாலே அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் ரோலர் வந்து நம்ம பீஸ் கணக்கில் 5-6 பீஸ் இது மாதிரி கணக்கில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம என்ன கலர் டார்க் கலர் அடிச்சிருக்கோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட் கலரு. மேக்ஸிமம் நிறைய டார்க் கலருக்கு ஒயிட்டே பெஸ்ட்டு, அதனால் நான் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். இப்போது டார்க்கான கலர் வந்து வேறு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. திருப்பி இப்போ என்னென்னா, எங்கள்கிட்ட ரொம்ப டார்க்காக இருக்குது, வேறு கலர் மாற்றி கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஏன் அது பெயிண்ட் அடித்தது வேஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு டிசைன் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த டிசைன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம். கலர் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டார்க்கா லைட்டா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. செவுத்துல அடித்த பிறகு தான் இது நல்லா இல்லை, டார்க்காக இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரொம்ப டார்க்காக இருக்குது, கலர் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைனை போட்டு விட்ருவோம். இப்போ இந்த செவுத்தில் அடிச்சிருக்க கலர் டார்க் ரெட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒயிட்டை செல் பண்ணிட்டோம். குடும்பம் வரைக்கும் நிறைய கலருக்கு ஒயிட்டு தான் மேட்ச் கலராக இருக்கும். அதனால் ஒயிட்டில் டிசைன் போடுறதே நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த ஆல்ரெடி இல்லை ரெட்டாக இருந்ததில் அந்த டிசைன் போட்டோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களே சொன்னாங்க. அது மாதிரி உள்ளேயும் அதே ரெட்டை தான் அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அந்த சென்சில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை மாதிரி ஒரு வேளை டார்க்காக அடிச்சிருந்தால் அந்த இடத்த வந்து கலரை மாற்றணும் அப்படிங்கிற தேவையில்லை, ஏதோ ஒரு டிசைனை போட்டு மேட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ பெயிண்ட்டுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. இது வந்து வீட்டு ஓனர்களுக்கும் பெயிண்ட் அடிக்கணும், தான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா டார்க் கலரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சரியில்லை மாற்றணும் அப்படின்னு பெயிண்டர் யோசிச்சாலும் சரி, வீட்டு ஓனர் யோசிச்சாலும் சரி, இந்த ஐடியா யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஐடியா சொன்னீங்கண்ணே, நாளைக்கு பாருங்க ஓனரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாளைக்கு போய் செய்யறேன்.